அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி. அலட்சியம் வேண்டாம், அவசியம் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பொறுமையாக எதை செய்தாலும் நிதானத்துடன் செயல்படக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் உச்சம் பெற்று சுக்கிரன் மிக வலுவாக 3இல் சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து ராகு மற்றும் புதன் 22ஆம் தேதி முதல் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. ராசியின் ராஜ் யோகாதிபதியான செவ்வாய் ராசியின் அதிபதியான சனியை விட்டு விலகி 3ஆம் இடத்திற்கு வருவது, அங்கு உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து உச்ச சுக்கிர மங்கள யோகத்தை கொடுப்பது என அனைத்துமே மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரக மாறுதலாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் ஏப்ரல் 25 முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார். அவருடன் இணைந்து சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். மிக விரைவில் குரு பஞ்சமஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே இந்த தருணத்தில் மிக அற்புதமான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக உருவாகி உள்ளது. எனவே மகர ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 25ஆம் தேதி முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது. எனவே கிடைக்கக்கூடிய சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியான முறையில் பயன்படுத்தினால் மிக பெரிய அளவில் லாபமும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். அதிலும் குறிப்பாக சுக்கிரன் உச்சம் பெற்று 3ஆம் இடத்தை வலுப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட இந்த வேளையில் அவருடன் இணைந்து நீச்சம் பெற்றிருந்தாலும் வக்ர நிவர்த்தி பெற்று வலுவாக புதன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் மிக வலுவாக கிடைக்கும். படிப்பிற்கேற்ற நல்ல வேலை கிடைப்பதற்கான யோகமும் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி உறவினர்களுக்கிடையே ஏற்பட்ட விரிசல்கள் விலகி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு. செய்யும் தொழிலில் மிக பெரிய அளவில் முன்னேற்றமும் உத்தியோக ரீதியான வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் புதனின் அமைப்பு காரணமாக பல நன்மைகள் நிறைந்து பெற முடியும். அது மட்டுமல்லாது ராகு மிக வலுவாக 3இல் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து விதமான காரிய தடைகளையும் விலக்கி கொடுக்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு ராகு 3ஆம் இடத்தில் இருப்பது அனைத்து விதமான வாய்ப்புகளிலும் வெற்றியை உரித்தாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் அவை அனைத்தையும் தகர்த்தெறிந்து நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பான முறையில் வெற்றிகரமாக செய்து முடித்து அதன் மூலமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். உத்தியோகம் தொழில் ரீதியாக மிக சிறப்பான திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு. செவ்வாயும் மிக வலுவாக 3இல் சஞ்சரிப்பது வகையில நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசியின் ராஜயோகாதிபதியுமாக திகழ்கிறார். அவர் சனியை விட்டு விலகி சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்திற்கு வந்திருப்பது நல்ல நேரம் பிறந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே இந்த தருணத்தில் உடன் பிறந்தவர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தித்து வந்த மன வருத்தம், மனவேதனை, தந்தை வழி உறவினர்களுடைய பிரச்சனை போன்ற அனைத்தும் சுமூகமான தீர்வுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மாறியிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. இந்த தருணத்தில் மிக வலுவாக செவ்வாய் 3ஆம் இடத்திற்கு வருவது வசதி வாய்ப்பை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான யோகம் உண்டு என்பதை பெரும்பாலும் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிப்பட்ட இடமான 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வீடு கட்டவோ அல்லது வீட்டை பழுது பார்க்கவோ அல்லது புதிதாக இடம், வீட்டு, மனை வாங்குவதற்கான யோகம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை ராசியின் ராஜ யோகாதிபதியான செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அக்கம் பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை, விவசாயம் சார்ந்த கடன் தொல்லைகள் உள்ளிட்ட அவற்றில் சிறந்த மாறுதலும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல வகையில் நீங்கள் சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை மிக சிறப்பான முறையில் பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் கால்நடை வளர்ப்பில் மிகப்பெரிய அளவில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது உங்களுடன் இணைந்து சுக்கிரனும் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கும். சுக்கிரனின் உச்சம் என்பது பெரிய அளவில் அற்புதமான நல்ல பல விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. 5 மற்றும் 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பது
காரியங்கள் அனைத்திலும் வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். 4ஆம் இடத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களை தேடி உங்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். சுய தொழில் துவங்கவும் சிறப்பான தருணமாக மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. அது மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளையும் நுணுக்கங்களையும் சிறப்பான முறையில் கையாளுவதோடு மட்டுமல்லாது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களது திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பும் வலுவான ஒரு சூழ்நிலையும் உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி 2இல் இருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமமில்லை. அவர் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 7.5 சனியின் இறுதி காலகட்டம் என்பதால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சிரமங்கள் அனைத்தும் தவிர்க்கப்படுகிறது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் இனி வரக்கூடிய 1.5 ஆண்டுகள்ல இல்லை என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே யோக ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவில் நல்ல வளர்ச்சியும் சீரான முன்னேற்றமும் பெறுவதற்கான யோகம் உண்டு. மோட்சக்காரகரான கேதும் 9இல் இருப்பதால் எதிர்மறையான சிந்தனைகள், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை போன்றவற்றை விலக்கி தெளிவான மனநிலையிடம் கண்ணோட்டத்தினும் அனைத்தையும் கையாளக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். எனவே மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் அற்புதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சந்திரனை பொறுத்தவரைக்கும் 9, 10, 11 ஆகிய இடங்களில் வளமாக வலம் வர போகிறார். எனவே வளர்பிறை சந்திரனாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றியை நிறைந்து கொடுக்கக்கூடிய யோகத்தை மகர ராசிக்காரர்களுக்கு வாரி வழங்கியிருக்கிறார். இது மிக சிறப்பான நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் மிக விரைவில் 5இல் நுழைய இருக்கிறார். அவருடன் இணைந்து சூரியன் உச்சம் பெற்றிருப்பது அர்த்தாஷ்டக பாதிப்புகள் விலகி பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் இல்லத்தில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்த பல பொறுப்புகள் உங்களை தேடி வரும். திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை சூரியன் தெளிவாக மகர ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். மகர ராசிக்கார பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. பல வழியில ஏற்பட்ட தடைகளும் சங்கடங்களும் நீங்கி நல்ல முன்னேற்றத்தை மிக சிறப்பாக பெறுவதற்கான யோகம் பெண்மணிகளுக்கு கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அப்படி மேற்கொள்வதால் மகர ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல சிக்கல்கள், தடைகள், சிரமங்களை விலக்கி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் சுபிட்சமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.